நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவரின் தோற்ற மாற்றம் விழாவை திரு அவையோடு நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவர் உருமாற்றமடைந்து அவருடைய இறைத்தன்மையின் முழுமையை வெளிப்படுத்திய இந்த நல்ல நாளில் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக வீற்றிருக்கும் நாமும் அவரை போல மாறுவோம் என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த நாளில் அவரை புகழ்ந்து பாடுவோம். உலகனித்தேயும் ஆளும் உன்னதராம் ஆண்டவராட்சி செய்கின்றார். உலகனித்தேயும் ஆளும் உன்னதராம் ஆண்டவராட்சி செய்கின்றார். திருப்பாடல் 97 நமக்கு இன்று சொல்லுகிற செய்தி, உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அந்த மலையில் ஆண்டவர் வெளிப்படுத்திய வெளிப்பாடு வெறும் உடல் அளவிலோ அல்லது உடை அளவிலோ நிகழ்ந்தது மட்டுமல்ல, மாறாக இந்த உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராக ஆண்டவரே இருக்கிறார் என்பதை உணர்த்துகிற உன்னதமான ஒரு வெளிப்பாடு. அதை உணர்ந்த பிள்ளைகளாய் ஆண்டவரை நாமும் புகழ்ந்து பாடுவோம். உலகனித்தேயும் ஆளும் உன்னதராம் ஆண்டவராட்சி செய்கின்றார். உலகனித்தேயும் ஆளும் உன்னதராம் ஆண்டவராட்சி செய்கின்றார். திருப்பாடலின் வரிகள் உணர்த்துகிறது, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, தீவு நாடுகள் களிகூறுவனவாக. இப்படியெல்லாம் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் நம்மை சிந்திக்கவும் ஜெபிக்கவும் தூண்டுகிறது. உலகெல்லாம் ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் நம்முடைய இரட்சகராக, நம் கண்களுக்கு முன்பாக நற்கருணை நாதராக இருக்கிறார். என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்ற அந்த வார்த்தை பாவிகளாயிருக்கிற நம்மோடு இருக்க ஆசைப்பட்ட அந்த நண்பன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரோடு இருக்கிற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள். ஆகவே நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உலகனித்தேயும் ஆளும் உன்னதராம் ஆண்டவராட்சி செய்கின்றார். உலகனித்தேயும் ஆளும் உன்னதராம் ஆண்டவராட்சி செய்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில், ஆண்டவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. இதோ நாமும் நற்கருணை நாதர் வழியாக மாட்சியை கண்டு மகிழ்கிறோம். அவர் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து மகிழ்கிறோம். ஆகவே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உலகனித்தேயும் ஆளும் உன்னதராம்
அன்பின் பரமபிதாவை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராக நீர் இருந்தபோது எங்களை ஆளுகிற, எங்களுக்காக இறங்கி வந்த தெய்வமாக இருக்கிறேன். இதோ ஆண்டவரை, உம்மை போல நாங்களும் உன்னதத்தில் ஆளுகிற அந்த தெய்வத்தின் சாட்சியாக வாழ கிருபை செய்தோம். ஆண்டவர் தாமே எங்களை நிறைவாக்கும்படியாக உம்முடைய தெய்வீக கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரு